காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு என்னோடய ஃபங்க்ஷனுக்கு நாத்தனார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் நைட்டே வந்துட்டாங்க. நம்ம ரூம் கிட்டே இருந்து அவன் வீடு பக்கம் தான். கேரளாவில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க பால் காய்ச்சுற ஃபங்க்ஷனை. ஃபஸ்ட்டு வந்து விளக்கு, அப்புறம் அந்த பானை, பால், ஸ்வீட்டு, அரிசி, பருப்பு எல்லாம் வச்சு துளசி செடி வச்சு துளசியை ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு, நாத்தனோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புது வீடு கட்டியிருக்கோம் எல்லோரும் உள்ளே வாங்கன்னு சொல்லிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. தண்ணி தொளிச்சிட்டு அப்புறம் விளக்கு, பால் காய்ச்சுற பானை, பால், அரிசி, பருப்பு, ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்டு எல்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு பால் காய்ச்சுறாங்க. பால் காய்ச்சிட்டு ஒரு மலையாளத்தில் ஒரு சாங் பாடிக்கிட்டே காய்ச்சுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு டிஷ்ஷு கொடுத்தாங்க. அவல், ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே போட்டு, நம்ம கார் வாங்கினா எப்படிங்க புதுசாக கீ கொடுப்பாங்கல்ல பெருசாக, அது மாதிரி அங்கே வந்து கீ கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேஸ்திரி வந்து புதுசாக அந்த வீட்டோட கீயை கொடுக்குறாரு. ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா அவளுக்கு கேஸ் ஸ்டவ்வும் மிக்ஸியும் கிஃப்ட்டு பண்ணியிருந்தோம். என்னெல்லாம் சாப்பிட்டோம், என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படிலாம் அவங்க வீடோட உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். நெக்ஸ்ட்